போத்தனூர் அருகே திமுக சார்பில் இஃப்தார் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் மஹாலில் மாவட்ட ஒருங்கிணைந்த திமுக சார்பில் தமிழ்நாடு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் இஃப்தார் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருந்து சட்டமன்றத்திலே மத்திய அரசால் கொண்டு வரப்படுகின்ற இந்த வகுப்புவாத சட்டத்தை எதிர்த்து மிக பிரம்மாண்டமான, மிக சிறப்பான ஒரு தீர்மானத்தை அங்கு முன்மொழிந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என பெருமிதம் தெரிவித்து பேசினார். சங்கராபுரம் அருகே கந்துவெட்டி காரணமாக மகனை தூக்கிச் சென்ற கந்துவெட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பேட்டியளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சிட்டந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவர் தனது குடும்ப தேவைகளுக்காகவும், மருத்துவம் மற்றும் அவசர அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மூக்குனூர் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பவரிடம் தனது 1 ஏக்கர் விவசாய நிலத்தை அடமானம் வைத்து 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியதாகவும், அதற்கு சரியான முறையில் வட்டி கட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வட்டி கட்டவில்லை என கூறி மதியழகன் மற்றும் 10 பேர் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஜெயபாலனின் வீட்டிற்கு வந்து அவரை தூக்கிச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அவரது தாய் பொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், மேலும் தாங்கள் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீரோடு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். எங்கதான் தெரியல, சத்தானம் போச்சானு தெரியல. 10 பேர் வந்தாங்க, கார்ல வந்து தூக்கி போட்டுட்டு போட்டாங்க. எங்க கொண்டு என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களும் தெரியல. ஒரு 10 எரியுது. 10 நாள நம்ம வள வச்சு தண்ணி காய்ச்சி குடிக்கல. இதுக்கு வந்து நான் காவல்துறைக்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் இவங்கெல்லாம் எடுக்கல. நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஸ்பி ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் இந்த காவல்துறைங்கெல்லாம் யாரும் நடவடிக்கை எடுக்கல. பிள்ளை என்ன தெரியல. மதுராந்தகம் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தவறான தகவலால் தர்பூசணி பழங்களை வியாபாரிகள் வாங்காமல் நிலத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளான செய்யூர், பவுஞ்சூர், திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் சுமார் 15 ஏக்கரில் தர்பூசணி பயிரிடப்பட்டது. இந்நிலையில் தர்பூசணி பழம் சிவந்த நிறத்தில் இருக்க ரசாயன பொருளை பயன்படுத்துவதாகவும், இதை சாப்பிட்டால் பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் எனவும், இதனை சாப்பிட வேண்டாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சில தனியார் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளிவந்திருந்தது. இதனால் தற்பொழுது தர்பூசணி பழங்களை வாங்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் முன்வராததால் தர்பூசணி பழங்கள் வயல்வெளியில் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதனால் தமிழக முதலமைச்சர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தர்பூசணி சாகுபடி ஒரு 5000 ஏக்கருக்கு மேல தர்பூசணி சாகுபடி பண்ணி இங்க வெள்ளாமை அடைஞ்சு எடுக்க முடியாம இந்த ஊசி போட்டுன்றதுனால தவறான தகவலை கொடுத்து ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த விளைபொருளை எடுக்க முடியாத நிலைமையில அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு இந்த உணவுத்துறை அதிகாரிகள் தவறான பொய்யான இந்த தகவலை கொடுத்து விட்டுட்டு இன்னைக்கு அவங்க சுகமா இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாய பொருளை யாரும் வாங்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல அனுபவிக்கிறாங்க. ஏற்கனவே விளைய வேண்டிய பொருளே எடுக்க முடியாம கம்மி விலையில ஏக்கருக்கு 4000 5000 தான் வித்துட்டு இருக்கு. இதுலயே இப்ப இந்த பொய்யான தகவல் சுத்தமா இல்லாத விவசாயியுடைய வாழ்வாதாரமே சுத்தமா அழிஞ்சு போயின நிலைமையில இருக்கு. இதுக்கு தக்க நடவடிக்கை முதல்வர் அவர்களுக்கு கவனத்துக்கு இதை கொண்டு செல்லவும், அனைத்து அதிகாரிகளும் இது ஒழுங்கான நடவடிக்கை எடுக்குமாறும், பொய்யான தகவலை பரப்பிய உணவு அதிகாரிக்கு மேல தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் மிக தாழ்வுடன் பணிவுடன் இந்த விவசாய சங்க இதுல சார்பாக அனைத்து பேரும் நாங்க பணியோட கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஓமலூரில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோரினை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடப்பது தொடர்கதையாகி உள்ளது என்றும், அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறமையற்ற முதலமைச்சராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என நடிகர் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை மக்களே ஏற்றுக்கொண்டு பிரதான எதிர்க்கட்சி என்கிற அங்கீகாரத்தை கொடுத்துள்ளார்கள் என பதிலளித்து பேசினார். எப்பொழுது தமிழகத்திலே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழலை நாம் பார்க்கிறோம். தொடர்கதையாக இருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. இந்த அரசு மெத்தன போக்கா இருக்கின்ற காரணத்தினாலே, ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் என்னுடைய கருத்தை சட்டமன்றத்தில் தெரிவித்து முற்பட்டோம். அதை தெரிவிக்க அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்கவில்லை. எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு வெளியேற்றிருக்கீங்க. பிரதான எதிர்கட்சிகள் நீங்க வச்சுக்கிட்டீங்க, மக்கள் வச்சுக்கிட்டாங்க. அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறாங்க. மேட்டூர் அருகே மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி சூரப்பள்ளி தபால் நிலையம் எதிரில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மேற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டமானது சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.எம். செல்வகணபதி தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பதாகைகளை கையில் ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனி அருகே கொலை வழக்கில் 2 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தும்பச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பிரவீன் என்பவரும் அவரது நண்பர் தினேஷ் என்பவரும் ராஜா என்பவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கு குறித்து பழனி செட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அறிக்கை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்களின் அடிப்படையில் கொலை செய்த குற்றத்திற்காக பிரவீன் மற்றும் அவரது நண்பரான தினேஷ்குமார் ஆகிய 2 இளைஞர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அசாம் மாநிலம் திபுர்கார் பகுதியில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் கோத்தாண்டப்பட்டிக்கும் ஜோலார்பேட்டைக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயில்வே காவல்துறையினர் அந்த ரயிலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ரயில் பெட்டியில் கேட்பாடற்று கிடந்த பையை எடுத்து சோதனை மேற்கொண்ட பொழுது பையில் சுமார் 4 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்த நிலையில் அதனை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கஞ்சா கடத்தி வந்த நபர் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவளம் ஊராட்சியில் சமத்துவ நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் STS ஃபவுண்டேஷன் சார்பில் சமத்துவ நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இப்தார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளடக்கிய ரம்ஜான் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. பழனி கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 5.50 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. தொடர்ந்து உண்டியல் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம்
5.50 கோடி ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்திய நிலையில் தங்கம் 1547 கிராமும், வெள்ளி 31,094 கிராமும் செலுத்தியுள்ளனர். மேலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சி நோட்டுகள் 1207 கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பணியில் கோயில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதகை வந்துள்ள டெல்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பழங்குடியின கிராமத்திற்கு சென்று அவர்களுடன் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு டெல்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா 3 நாள் சுற்றுப்பயணமாக தனது குடும்பத்தாருடன் உதகை ஆளுநர் மாளிகைக்கு நேற்று வருகை தந்தார். தொடர்ந்து உதகையில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற அவர் தோடர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் 9ஆம் மைல் பகுதிக்கு சென்றார். அங்கு பழங்குடியினர் கைவினைப் பொருட்களையும் படப்பிடிப்பு தளத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து 9வது மைல் பகுதியில் உள்ள தோடர் கிராமத்திற்கு சென்ற அவருக்கு தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய ஊத்துக்குழி சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர். பின்பு அவர்களுடன் பாரம்பரிய பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.